rose and cardamom flavored overnight oats. Are you ready? Hi, எல்லாருக்கும் வணக்கம். எங்க எப்போ பார்த்தாலும் வந்து அடிக்கடி நிறைய பேர் வந்து மெயில்ஸ் மூலமா இன்பர்சன் கமெண்ட்ஸ் மூலமா வந்து சொல்ற விஷயம் வந்து என்னோட ஓவர் நைட் ஓட்ஸ் பத்தி தான். அதாவது ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு, எப்படி வந்து அதை நீங்க என்ஜாய் பண்றீங்க, ஈஸியா இருக்கு, ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லி அடிக்கடி அது சம்பந்தமாவே ரெசிபிஸ் போடுங்க ரம்யான்னு சொல்லுவீங்க. ஸோ திருப்பியும் ஐ எம் பேக் டுடே டு டூ ஓவர் நைட் ஓட்ஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 minutes பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறோம். ரோஸ் அண்ட் கார்டமம் ஃபிளேவர்ட் ஓவர் நைட் ஓட்ஸ். ஆர் யூ ரெடி? இன்னைக்கு நம்ம பண்ண போற ஓவர் நைட் ஓட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே தான். ஸோ ஓவர் நைட் ஓட்ஸ்னாலே ஓட்ஸ் வேணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இங்கே சியா சீட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது ஓகேயோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு மில்க் சூஸ் பண்ணிக்கோங்க. சோயா மில்க், ஆல்மண்ட் மில்க், கேஷ்யூ மில்க், ஓட்ஸ் மில்க், ஈவன் நார்மல் மில்க், எனிதிங் இஸ் ஓகே. இது கொஞ்சம் சின்னமன் பவுடர், அப்புறம் இது வந்து சிலியம் ஹஸ்க்குன்னு சொல்லுவாங்க, எல்லா கடையிலையும் கிடைக்கும். இட்ஸ் வெரி குட், ஒரு நல்ல டைஜஸ்டிவ் ப்ராடக்ட். என்னோட ஏர்லியர் ரெசிபீஸ்லையும் சொல்லியிருப்பேன். இது வந்து க்ரஷ்ட் சாப் பண்ண கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ். இதில் நான் வச்சிருக்கிறது தான் நம்மளோட இது கார்டமன் பவுடர். நான் சொன்னேன் இல்லையா, கார்டமம் அண்ட் ரோஸ் ஓவர் நைட் ஓட்ஸ்ன்னு சொல்லி. அண்ட் திஸ் இஸ் பாமோகிரானேட், அது வந்து டெக்கரேஷன். இதெல்லாம் ஆப்ஷனல், இதுவும் ஆப்ஷனல். அதே மாதிரி இங்கே நான் வச்சிருக்கிறது வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர்ட் மை ப்ரோட்டீனோட இம்பாக்ட் வே ப்ரோட்டீன். பட் அகேன் இது உங்களுக்கு ஆப்ஷனல். இது வேணாம், நான் மை ப்ரோட்டீனோடைய வே ப்ரோட்டீன் இல்லை, வே ப்ரோட்டீனே சாப்பிட்ற பர்சன் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரோஸ் மில்க் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ரோஸ் ஃப்ளேவர்ட் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சிரப் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் பிகின். ஓகே, ஸோ ரோஸ் அண்ட் கார்டமம், அதாவது ரோஸ் சிரப் அதோட சேர்ந்து வந்து இந்த ஏலக்காய் தூள் போட்ட ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறது 2 minutes ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். முதல்ல வந்து 1/2 cup ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பவுலுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதோடு சேர்ந்து ஒரு 2 டீஸ்பூன் ஒரு 1 டீஸ்பூன் அட்லீஸ்ட் சியா சீட்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக முன்னாடி நாள் நைட்டே பண்ணலாம், இல்லை அன்றைக்கி காலையில் எழுந்த உடனே நீங்கள் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பால் அதை வந்து ஃபுல்லாக சோக்கார மாதிரி போட்டுட்டு, இதை வந்து டெக்னிக்கலி நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். பட் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு 2 hours 1 hour 2 hours ஆனதுக்கப்புறம் நல்லா அது சோக்காக இருக்கும். அந்த சியா சீட்ஸ் முழுக்க ஒரு புட்டிங் மாதிரி ஆயிருக்கும் அந்த ஓவர் நைட் ஓட்ஸோடு சேர்ந்து. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த சிலியம் ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிலியம் ஹஸ்க்கை வந்து இது வந்து ஒரு ஃபைபர் மாதிரி நல்ல டைஜஸ்டிவ், எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். அது ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு, சின்னமன் பவுடர் இது என் கையில் வச்சுருக்கேன், அது ஒரு பிஞ்ச் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், இதான் வந்து மெயினான விஷயம் இல்லையா இன்றைக்கி நம்ம வந்து பண்ணுறது. ஸோ கார்டமம் பவுடர் அது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து இம்பாக்ட் வே ப்ரோட்டீனோட ரோஸ் மில்க் ஃப்ளேவர். ஸோ இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு சேல் போகுது, 33% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வே ப்ரோட்டீன் சாப்பிட்ற பழக்கம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ரோஸ் சிரப் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். ஸ்பூனை வச்சு கம்ப்ளீட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து ரோஸ் மில்க் சிரப் வச்சுருக்கீங்க, இல்லை ரோஸ் ட்ராப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை இந்த இடத்துல விட்டுக்கிறீங்க. முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக இதை வந்து ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு ஃபியூ ஆல்மண்ட் கட் பண்ண பீசஸ், ஒரு 5-6 ஆல்மண்ட் கட் பண்ண பீசஸ் அதை ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் ஆப்ஷனல் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ், எனி ஃப்ரூட் ஆஃப் யோர் சாய்ஸ். நான் வந்து மாதுளம்பழம் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு மை பியூட்டிஃபுல் ஓவர் நைட் ஓட்ஸ் ரோஸ் மில்க் அண்ட் கார்டமன் ஃப்ளேவர் இருக்கு. இதை வந்து ஒரு 2 minute பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சொல்லலாம், ஸ்நாக்காக சொல்லலாம், டின்னராக சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் இட் இஸ் ஸோ யம். கிவ் இட் அ கோ, ட்ரை அண்ட் லெட் மீ நோ இஃப் யூ லைக் இட். அண்ட் இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் அடிக்கடி இதே மாதிரி ஷேர் பண்ணுறேன்.